நெய்வேலியில் சேர்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து ரொம்ப இருமல், இரும முடியாத அளவுக்கு இருமிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அம்மா வேண்டிக்கிறாங்க அந்த காலத்தில் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு தன்னுடைய 1 பவுன் மாங்கல்யத்தை செலுத்துறேன், அவங்களுக்கு உடம்பு நல்லா இடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க. அதுபோல் அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, இருமெல்லாம் நின்று நல்ல முறையாக ஆயிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சேர்ந்ததுனால அம்மா நினைச்சாங்களாம், இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன், அல்லாஹ், இயேசு, புத்தர் ஆகிய எல்லா கடவுளும் நமது ஆண்டவர்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த மாங்கல்ய காணிக்கையை கொண்டு ஆண்டவர்கிட்ட சமர்ப்பித்து சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. எல்லா கடவுளும் ஆண்டவர்கள் அவதாரத்தில் வந்திருக்காங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன், அதனால் நீங்கள் தான் இந்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு வாங்கிட்டாங்க. வீரபோக வசந்தராயர் அவர்கள் அவதாரம் செய்து வந்திருக்கிறார்கள் என்று அடி பேரிகை 3 உலகங்களுக்கும் ஆதி மூலமான எங்கள் குருபிரான் வந்தார்கள் என்று அடி பேரிகை அடியார் வருத்தந்தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார் வடியா கருணை பெருங்கடலார் என்ற பெரியார் திருவருட்பார். அப்புறம் அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்க வேண்டிய நேரம், ஆனால் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேயே இறந்துருக்கு. அப்போ திடீர்னு திருப்பத்தூர்லேருந்து ஆண்டவர் திடீர்னு வந்து இறங்கினான். இறங்கி அன்னைக்கு ராத்திரி அம்மாவுக்கு இடுப்பு வலி எடுத்து அந்த இறந்து போன ஆண் குழந்தைய வெளியில் எடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் காலையில் வந்து நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, என்னை ரயில் ஏற்றிடு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னாங்க. அதாவது உயிருக்கே ஆபத்து, அம்மாவோட உயிருக்கே ஆபத்துங்கிறத அறிஞ்சு ஆண்டவர்கள் திடீர்னு வந்து இறங்கி அம்மா உயிரை காப்பாற்றிட்டாங்க. தாயுமான சுவாமிகள் எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்தது போல ஆண்டவர் வந்து அன்று இரவு தங்கி அந்த அம்மாவுடைய உயிரை காப்பாற்றிட்டார். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடப்பற தவிர்த்த அருட்சிவ மருந்தே, தாயாய் கருணை மருந்து சதாசிவமான விஞ்ஞான மருந்து திரு அருட்பார். அதாவது நாங்கள் 2 பேரும் முதல்ல பெண் குழந்தைகள், 3வது குழந்தை தான் இறந்து போச்சு, ஆண் குழந்தை. அதனால எங்கள் பாட்டிங்களுக்கு என்ன ஆண் குழந்தையே இல்லையே அப்படின்னு திருப்பத்தூருக்கு போய் ஆண்டவர்கிட்ட வந்து பிறந்த ஆண் குழந்தையே இறந்துருச்சு ஆண்டவர்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, என்ன சந்திராவுக்கு வயசு ஆகிப்போச்சு, இனிமேல் குழந்தைய பிறக்காது, ஏன் அடுத்தது வந்து ஆண் குழந்தை பிறக்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அப்படியே புழிஞ்சி அவன் குடிக்க சொல்லு, அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு உத்தரவு வச்சான். அதே போல் அந்த எலுமிச்சம்பழத்தை குடித்து கரு தங்கி பிறந்தது தான் மெய்வழி செல்வபதி. அப்பாவும் அம்மாவும் நிறைய பேரை மெய்வழியில் சேர்க்கணும், சென்னையில் இருக்கவங்க ஆசை. அப்பா வந்து எல்லார்கிட்டையும் பேசி சேர்த்தாங்க. ஒரு 150 குடும்பம் அந்த காலத்தில் அப்பாவும் அம்மாவும் சேர்த்துருக்காங்க. சென்னையில் இருந்த 150 குடும்பம் சேர்ந்தது. அம்மா வந்து பாட்டு பாடியே சேர்ப்பாங்க. ஆண்டவங்களை பற்றி தானே பாட்டு 23 வயசுலேயே உபதேசம் பெற்றுட்டாங்க. 36 தான் உபதேசம் வாங்கினாங்க. 37லேயே பாடல்கள்லாம் எழுதி ஆண்டவரை பற்றி அந்த காலத்தில் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடி அழைப்பாங்க. அதுபோல் மக்களை சேர்க்கறதுக்கும் பாட்டெல்லாம் பாடினாங்க. நம்பிக்கை கொண்டெல்லோரும் மெய்வழியில் செல்லுவோம், மெய்வழியில் செல்லுவோம்.
மெய்வழி செல்லுவீரே நம்பிக்கை கொண்டெல்லோரும் மெய்வழி செல்லுவோம். வேதம் படிப்பது நன்று, வேதம் படிப்பது நன்று, ஆனால் வேத முடிவை அறிவது நம்மில். வேதம் படிப்பது நன்று, ஆனால் வேத முடிவை அறிவது நம்மில். சரியை முடிவே சற்குருவாய்ப்பது சத்தியம் என்று வைத்தேன். சரியை முடிவே சற்குருவாய்ப்பது சத்தியம் என்று வைத்தேன். இது சத்தியம் சத்தியமே நம்பிக்கை கொண்டெல்லோரும் மெய்வழி செல்வோம். விஞ்ஞானி என்று நாம் உணர்ந்தால், விஞ்ஞானி என்று நாம் உணர்ந்தால் வெய்யுடலை புயல் காணலாம். விஞ்ஞானி என்று நாம் உணர்ந்தால் வெய்யுடலை புயல் காணலாம். காட்டும் தன்மை அவர்களுக்கன்றி வேறொருவர்க்கில்லை. காட்டும் தன்மை அவர்களுக்கன்றி வேறொருவர்க்கில்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியமே நம்பிக்கை கொண்டெல்லோரும் மெய்வழி செல்வோம். குருமொழி குருமொழி அறிந்தால், குருமொழி குருமொழி அறிந்தால் ஒரு கோடி நூல்களும் விளங்குவே. குருமொழி குருமொழி அறிந்தால் ஒரு கோடி நூல்களும் விளங்குவே. அனைத்தும் அநியாய மரணத்தை தவிர்க்க காட்டும் செய்கையிலே. அனைத்தும் அநியாய மரணத்தை தவிர்க்க காட்டும் செய்கையிலே. காட்டும் செய்கையிலே காட்டும் செய்கையிலே. இது சத்தியம் சத்தியம் சத்தியமே நம்பிக்கை கொண்டெல்லோரும் மெய்வழி செல்வோம். மாய உலகினிலே மாதவனை காண்பது மகானிடல்லாது வேறில்லை. மாய உலகினிலே மாதவனை காண்பது மகானிடல்லாது வேறில்லையே. நேரில் காண்பது பெண்டத்தில் அல்லாது அண்டத்தில் உண்டோ அம்மையே. நீரில் காண்பது பெண்டத்தில் அல்லாது அண்டத்தில் உண்டோ ஐயனே. மாய உலகினிலே மாதவனை காண்பது மானிடரல்லாது வேறில்லை. விஞ்ஞான கம்பீரம் மகரிஷியாம் திருப்பத்தோதனில் மெய்வழியாசிரமம். விஞ்ஞான கம்பீரம் மகரிஷியாம் மாக்கணநாதரோ அவதாரியே. மாக்கணநாதரோ அவதாரியே. மாய உலகினிலே மாதவனை காண்பது மானிடரல்லாது வேறில்லை. மாக்கணநாதரோ
விசுவாசி. சார்ந்த சீடர்களுக்கு தாய் தந்தை போலே தரணியல் அவதாரம் செய்தாரே காரே. மார்கநாதரோ ராஜ சந்நியாசி வாழ்ந்த கருத்துடைய மெய்வழியாளரே அஞ்ஞானம் அகற்ற வந்தார் அன்பு மொழியாளரே. வாழ்ந்த கருத்துடைய மெய்வழியாளரே அஞ்ஞானம் அகற்ற வந்தார் அன்பு மொழியாளரே. தமிழ்நாட்டின் திவ்ய தர்மமெய்ஞானி, தமிழ்நாட்டின் திவ்ய தர்மமெய்ஞானி தரணியோர் கீவர் தாய் போலவே மார்கநாதரோ ராஜ சந்நியாசி மகாதேவரிய பாத விசுவாசி. திருப்பத்தூரில் வாழும் தேவாதி தேவா, தேவாதி தேவா தீரனே வாவா, தேவாதி தேவா தீரனே வாவா. திருப்பத்தூரில் வாழும் தேவாதி தேவா, தேவா தேவா. குறையுள்ள குவலயத்தில் குமரம் வேல் வாங்கியே, குறையுள்ள குவலயத்தில் குமரம் வேல் வாங்கியே குருபரனாக வந்த குருகுலவாசா, குருபரனாக வந்த குருகுலவாசா, குருகுலவாசா எங்களிதய நேசா, குருகுலவாசா எங்களிதய நேசா. திருப்பத்தூரில் வாழும் தேவாதி தேவா, தேவா தேவா. மெய்வழிநாதா மெய்நிலை போதா, மெஞ்ஞான உபதேச தீட்சையருள்வாயே, மெய்யடியார் கருள்வாயே, அடியார் கருள்வாய் ஆவலை தீர்ப்பாய், மெய்யடியார் கருள்வாய் ஆவலை தீர்ப்பாய். திருப்பத்தூரில் வாழும் தேவாதி தேவா, தேவாதி தேவா தீரனே வாவா, தேவாதி தேவா தீரனே வாவா. திருப்பத்தூரில் வாழும் தேவாதி தேவா, தேவா தேவா. இப்படி பாடலாம் பாடி அம்மா வந்து நிறைய மக்களை வந்து மெய்வழி சேர்த்துருக்காங்க. அந்த காலத்தில் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஆர்வமாக
எல்லாரும் மெய்வழியில் சேர்ந்து நல்ல கதி அடையணும்னு அவங்க பேசியே சேர்த்தாங்க. அம்மா பாடியே மக்களை எல்லாம் சேர்த்தாங்க. ஒரு முறை ஆண்டவர் வந்து சென்னைக்கு வரேன்னு சொல்லி தெரிவிச்சாங்க திருப்பத்தூர். அப்பாவுக்கு என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இதை சேர்த்துக்கணும்னு ஆசையில் எல்லாருக்கும் நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டாங்க. பத்திரிக்கை போட்டு சென்னையில் எல்லாரையும் வாங்க, எங்கள் ஆண்டவர் வர்றாங்க. ஆண்டவர்களுக்கும் ஒரு இதை அனுப்பிட்டாங்க. அவங்க படித்து பார்த்துட்டு இது என்னடா இது, இவன் பாட்டுக்கு எல்லாரும் ஊரை கூட்டிடுவாங்க பொழுது. அதுவும் இல்லாத அந்த காலத்தில் இந்து முஸ்லீம் வித்தியாசம் வேறு, முகமதியர்கள் வச்சவங்க. அதனால் ஏதாவது கலவரம் வந்துருமோ என்னமோ நினச்சேன். வரலன்னு சொன்னவங்க வரல. ஆனால் இவங்க பாட்டுக்கு இங்கே மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவ்வளோ பேர் காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் காத்துட்டு இருந்துட்டு ஏமாந்து போயிட்டாங்க. 3ஆம் நாள் திடீர்னு வந்து ஆண்டவர் இறங்கினாங்க. உடனே அம்மா வந்து வாசல்லையே போய் நின்று வராமல் இருந்ததே வள்ள சுரனே, வராமல் இருந்ததே, வராமல் இருந்த காரணமறியோ, வராமல் இருந்த காரணமறியோ, வாரேன்னு சொல்லி மறுத்தது ஏனோ, வராமல் இருந்ததே. காரணமில்லை காரண குருவே, காரணமில்லை காரண குருவே, காரணம் சொல்லி இங்கு கேட்பவர் யாரே, வராமல் இருந்ததே அப்படின்னு சொல்லி வாசல்லையே போய் நின்று ஆண்டவரை பிடிச்சி ஒரு பாட்டு பாடினோடனே ஆண்டவர் அப்படியே அசந்து நின்றுட்டாங்க. என்னடா இவன் நம்மளையே கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க சிரிச்சுக்கினே வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்தாங்க. அந்த மாதிரி இறைவனையே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய செயலை உண்டாக்குறது அதுவும் அவர்களுடைய செயல் தான், அதுவும் ஆண்டவருடைய செயல் தான். அவங்க தான் இந்த மாதிரி பாட்டு பாட வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு முறை இன்னொரு முறை வந்தப்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு 50 பேர் இது வந்துட்டாங்க. சபை நடக்கும். அப்போ அந்த காலத்தில் ஒரு தனியும் அந்த காலத்தில் வந்து ட்ராம் ஓடும். பிராட்வேலேருந்து ட்ராமில் தான் எல்லா மக்களும் வருவாங்க. இங்கே வந்து 50 பேருக்கு அம்மா சமையலெல்லாம் பண்ணி வச்சுருந்தா 100 பேர் வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரே பயமாக போச்சு. என்ன எப்படி இப்படி 100 பேர் வந்துட்டாலே இனிமேல் எப்படி சமைக்கிறது? அந்த காலத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்றும் கிடையாது. இந்த தெருவில் வந்து எங்கேயாவது ஒரு வீடு தான் இருக்கும். அப்போ அப்படின்னு நினச்சோம். ஆண்டு பாட்டு உட்காந்து எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு இருக்கிறத பரிமாற சொல்லிட்டாங்க. ஆனால் நிஜமாவே அது பரிமாறுனா 50 பேருக்கு வச்ச சாப்பாடு 100 பேர் சாப்பிட்டு மீதி வேற இருந்துதான். அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா, எப்படி இவ்வளவு சாப்பாடு மீந்து போயிருக்குதே அப்படின்னு சொல்லி. இயேசு பிரான் 7 அப்பத்தையும் சில சிறு மீனையும் கொண்டு 4000 பேர் பசியாற்றினார். மீதம் உள்ளதை 7 கூடைகளில் அள்ளினார் அப்படின்றது மார்க்கு பைபிள்ல இருக்குல்ல. அதுபோல அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்புறம் முதல்ல அந்த காலத்துல இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் கிடையாது. ஸ்டுடியோலாம் வந்து பிராட்வேக்கு போனோம். முதல்ல ஆண்டவரில் அப்பா கூட்டிகிட்டு போய் முதல்ல படம் எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. கழுத்தில் கருப்பு துணி கட்டி ஆண்டவரை அந்த முதல் எடுத்த படம் 1937. அப்புறம் ஆண்டவன் வந்து திருப்பத்தூரில் இடம் பத்தலைன்னு மதுரையில் ஒரு பெரிய மாந்தோட்டத்தோட ஒரு செம்மண் பூமியை வாங்கினாங்க. பெரிய இடம். அதை வந்து நாங்கள் வந்து பழஞ்சாலைன்னு சொல்லுவோம். அங்கே வந்து எல்லாரும் குடியேறதுக்கு ஆண்டவன் வந்து அப்பா கிட்ட நீயும் வந்துடு ராஜன், நீயும் குடும்பத்தோடு அங்கே வந்து குடியேறு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரியா அப்பா இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அந்த காலத்தில் அந்த பழஞ்சாலையில் போய் குடியேறணும். அங்கே வந்து வெறும் நெறிஞ்ச முள் தான். எல்லா நெறிஞ்ச முள்ளையும் புறக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அப்புறம் எல்லாரும் அவங்க விடுதி கட்டி வீடு கட்டி பொன்னரங்கம் கருங்கல்லாலேயே பொன்னரங்கம் கட்டி பெரிய மாந்தோட்டம்
அதில் எல்லா விதமான பழங்களும் வெளி எல்லா விதமான பழங்களும். காட்டினை வெட்டி கருவறுத்து அதில் பாட்டை உண்டாக்கியே சாலை செய்ய பாட்டாளி அந்தங்கள் மக்களுடன் கூட ஆடதிராப்பதில் புயாமல் இப்படி காண திருமாளிகைதனில் இருந்தே வாழ்ந்திடும் காலத்திலே பாம்பும் பல வர்ணத்தேடும் சீயம் பேடும் பத்தைகள் தோறும் வேடி கேளும் நெருஞ்சே மக்களெல்லாம் தூர்த்து அதில் நேரான மக்களும் தான் இருக்க. இந்த மாதிரி எல்லா நெருஞ்சு முள்ளையும் எடுத்து பாம்பு அத்தனை பாம்பு தெரியும், ஆனால் ஒருத்தரை கூட அது கடிச்சதே கிடையாது பாம்பு. ஆண்டவன் வந்து ரொம்ப கருணை, தன்னை நம்பி சின்ன சின்ன பிள்ளைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த காட்டில் வந்து குடியேறிட்டாங்கன்ட்டு எங்கள் அப்பா மேலே ரொம்ப கருணை. இரவானா வந்து எல்லாம் கொட்டகை தான் தென்னங்கொட்டை தான் போட்டு எல்லோரும் இருப்போம். வந்து தினமும் ஜாக்கிரதையாக பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில் நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அப்போ பக்கத்துலேயே போட்டுக்கோங்க, பாம்பெல்லாம் நிறைய தெரியும், கடிச்சிட போது ஜாக்கிரதையாக படுத்துக்கங்க எல்லாம் வந்து ரொம்ப தினமும் கருணையோடு வந்து சொல்லிட்டு போவாங்க. நம்ம மக்களெல்லாம் நம்மளை நம்பி வந்துட்டாங்களே, அவங்கள நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கருணை உள்ளம் அவங்களுக்கு. பாம்பையும் தீயையும் இளங்குழவி தொடுமோவென பெற்ற தாயர் பின் தொடர்ந்து நிற்றல் போல எங்களுடன் கூடவே மார்க்கநாதர் காத்து கொண்டிருப்பாரையா, என்றும் காத்து கொண்டிருப்பார். எங்களையெல்லாம் அவங்க கூடவே நின்று காப்பாத்திருக்கா. இந்த ஜீவன்கள்லாம் மெய் வழியில கடைசி வரல இருந்து பரவுலகத்துக்கு வர வேண்டிய ஜீவன்கள் அல்லவா. அப்போ ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி வந்தது. அப்போ பொன்னாரங்க கருங்கல்லாரையே கட்டடம் பொன்னாரங்கம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மாவுக்கு என்னென்னா இத்தனை வருஷம்தான் நம்ம தெரியாத பிள்ளையார் சதுர்த்திக்கு பலகாரம்லாம் செய்து எல்லாம் பண்ணி கும்பிட்டோம், இந்த கணபதி பூஜை பண்ணோம். இப்போ அந்த கணபதி அந்த பிள்ளையாரே நேரில் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொழக்கட்டை எல்லாம் செய்து நிறைய பலகாரம்லாம் பிள்ளையார் சதுர்த்தி செய்கிற பலகாரங்கள்லாம் செஞ்சு பெரிய தாம்பாளங்களை எடுத்துக்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன இவ்வளவு பலகாரம் இந்த காட்டுக்குள்ளே எப்படி செஞ்சேன் அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து 6 மைல் வரும் மதுரைக்கு, அங்கே வந்து தான் சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திருமாளிகை கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் முகப்புக்கு தூக்குன்னு சொல்லி விசில் அடித்தாக்கா எல்லாரும் வரணும், வேலை ஆள்லாம் ஓடியாடணும். எல்லா வேலை ஆளும் விசில் அடித்தாலும் எல்லாரும் ஓடியாந்து எல்லாருக்கும் ஆண்டவருடைய திருக்கரத்தாலேயே அன்னைக்கு அமுது கிடச்சிருக்கு. அன்னைக்கு அந்த வேலை செய்தவங்க எல்லாருக்கும் எல்லாம் அவங்க திருக்கரத்தால் அமுது கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆண்டவர் வந்து இந்த காக்கி சட்டை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு காக்கி அரை டிராயரு, கழுத்தில் விசில் தூங்கும், ஒரு பர்மா கட்டு மாதிரி ஒரு சின்ன டவரை எடுத்து கர்ச்சிப் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே கிட்ட நின்று ஒவ்வொரு கல்லையும் பாறாங்கல்லையும் அளந்து பார்த்து அவங்க அந்த கட்டடத்தை கட்டினாங்க. அது பாயும் பணியாள கூடவே ஆண்டவர் பாறைக்கல் தூக்கி எங்கேற்றுவார்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ பொன்னரங்கத்துல இருந்து எங்க வீட்டு வரலாம் தண்ணி தூக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அம்மா சொன்னாலாம், வீட்டுக்கிட்டேயே கொஞ்சம் ஏதாவது தண்ணி குடிக்கிற தண்ணியே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னா, அந்த காட்டு பக்கம் போய் பாரு, அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் குடிக்கிற தண்ணி அப்படின்னா. ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த காட்டு பக்கம்லாம் போய் சுற்றி இருக்கோம், ஒரு கிணறு கூட கிடையாது. நாங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கோம், அம்மாலாம் போய் பார்த்துருக்காங்க.
அப்போ அன்னைக்கு ஆண்டவருக்கு சொன்னதை போய் பார்த்தா நிஜமாவே ஒரு கிணறு, அதாவது செவரே இல்லாத வெறும் பெரிய சதுர கிணறு, உள்ள படி இறங்கி போய் தண்ணி மோந்து எடுத்துட்டு வராப்புல திடீர்னு ஒரு கிணறு, மாயக்கிணறு அவங்க உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம மக்கள்லாம் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. நின்னருள் துணை நின்றால் வற்றல் மரம் தளிர்க்குமையா, நின்னருள் துணை நின்றால் வற்றிய பசுவும் கறக்குமையா, நின்னருள் துணை நின்றால் நஞ்சும் அமுதாகுமையா, நின்னருள் துணை நின்றால் முரண்பட்ட பொருள்களும் நேராகுமையா, நீவழி ஆண்டவா. இந்த உலகத்தையே படைச்ச இறைவன் அவங்களுக்கு என்னதான் செய்ய முடியாது, என்ன நினைச்சாலும் உடனே அவங்க செய்திருவாங்க. பொன்னரங்கம் கட்டுறதுக்கு ஆனால் முதல்ல காணிக்கை கேட்டாங்க, எல்லாரும் எல்லா மக்களும் கொண்டாந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சமயம் கொஞ்சம் பணம் பத்தாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர் வந்து அப்பா கிட்ட கூலி கொடுக்க, வேலை ஆட்கெலாம் கூலி கொடுக்க பணம் பத்தாது இருக்கே அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா ஒரு வாரத்தில் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து எல்லாம் இருந்த நிலம் எல்லாத்தையும் விற்று, இருந்த நகை எல்லாத்தையும் விற்று, அந்த காலத்தில் 32 பவுனுக்கு எங்கள் அம்மா ஒட்டியானம் போட்டிருந்தாங்க. அப்பா வந்து 22 பவுனில் அரைஞான் கயிறு போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லா வீட்டில் இருந்த நகை பூரா விற்று எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த ஆண்டவர் கேட்டால் ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் எல்லாம் நீங்கள் கொடுத்த பணம் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது, நீங்கள் தானே எனக்கு இவ்வளோலாம் கொடுத்தீங்க, அதைத்தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும், அதாவது ஆண்டவர்களுக்கு இல்லாதது நமக்கு என்ன அப்படி அப்படின்ற எண்ணம் 2 பேருக்குமே. என்னுடையது என்னிடம் ஒன்றும் இல்லை, இருப்பதெல்லாம் உங்களுடையது, உங்களுடையதை உங்களிடம் தந்து விடுவதில் எனக்கு என்ன செலவு. கபீர்தாசர் சொல்றார், எல்லாம் உங்களுடையவை, என்னுடையவை அல்ல, இவையெல்லாம் உங்கள் புகழ். பரமஹம்சர் சொல்றார். அதாவது இந்த உலக பொருள்ல மீது பற்று வச்சிருக்காங்களான்னு அவங்க சோதிச்சு பார்ப்பாங்க. அப்பா அம்மாவும் இந்த உலக பொருளை பற்று வைக்கல, அவங்களுக்கு இல்லாதது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு காணிக்கையா செலுத்தினாங்க. அப்புறம் ஒரு தடவை அந்த ஒரு அண்ணா கிட்ட பணம் கொடுத்து போய் மதுரையில் போய் கட்டடம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஏதோ சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் கொடுத்த பணத்தை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டார். உடனே ஆண்டவர், என்னடா உனக்கு பணமாக பெருசாக போச்சா, அதுதான் பெருசா, அதை போய் கண்ணில் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லா பணத்தையும் கொண்டு போய், அந்த காலத்தில் என்ன காலனா அரையனா 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் காசு, எல்லாத்தையும் மாற்றி சில்லறையாக மாற்றிட்டு வந்து பொன்னரங்க முன்னாடி இருக்கிற அந்த கொடி மரத்தை அடி மணலில் எல்லாத்தையும் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் கொண்டாந்து போட்டுட்டார். அதுக்கப்புறமும் மக்கள் எல்லாம் வந்தாக்க காணிக்கையெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி காசெல்லாம் அந்த மணலில் போட்டு போவாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க, நிறைய காசாக கிடக்கும். ஆனால் வந்து கடைசியாக அந்த சாலையை விட்டு இந்த சாலைக்கு புதுக்கோட்டை சாலைக்கு வரும்போது மணலெல்லாம் அந்த மணலில் இருக்கிற காசெல்லாம் ஜலிச்சு மூட்டை கட்டி இந்த சாலையில் வந்து எல்லாருக்கும் அமுது கொடுத்தார். அப்புறம் எங்கள் அப்பாவுடைய அம்மா அந்த பாட்டி வந்து ஒரு தடவை தேடு அவங்கள கொட்டி பிடிச்சி, அப்போ ரொம்ப கடுக்குதுன்னு சொல்லி கையை கொண்டு பிடிச்சிக்கினேன் திருமலைக்கு ஓடுனா. பாட்டி ஓடி போய் அண்டவுளே தேடு கடிச்சு பிடிச்சி என்ன அப்படின்னு சொல்லி கடுக்குதே. ஆண்டவன் வந்து என்ன உண்மையா தேடை கடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேள்வி பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை 3 முறை இப்படி உதறிட்டு போயிடு சரியா போயிடும் அப்படின்னா. அதே போல் அவங்க சொன்னபடி சும்மா 3 முறை உதறினவங்க அந்த கடுப்பெல்லாம் நின்று தேடு விஷம் இறங்கிடுச்சு பாட்டிக்கு. அதாவது அவங்க வந்து 3 முறை உதறினாக்கா அவங்க வந்து அந்த விஷத்தை இழுத்துட்டாங்க, அவங்களுடைய சக்தியினால அதை இழுத்துட்டாங்க. பொன்னரங்கம் கட்டும்போது அப்பாவுக்கு என்னன்னா ஒரு 6 கல்லாவது தூக்கி ஒன்றும்
ஒரு சதுர அடி கனம், பயங்கர கனமாக இருக்கும், தூக்கவே முடியாது. ஆண்டவர்களே நின்று கட்டடத்தை கட்டும்போது நம்மளும் ஏதாவது ஒரு திருப்பணியில் செய்யணும்னு சொல்லி அந்த கருங்கல்ல போய் ஒன்றாதான் தூக்கினாங்க. தூக்கின உடனே ஆண்டவர் பார்த்துட்டாங்க. வேற ஆண்டவர் அங்கே நின்று தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே ஏய் ராஜ்யம் கல்லை தூக்காதே, கையை கீறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது என்ன ஒன்றாவது கொடுக்கலான்னு ஒன்று கொடுத்துட்டு 2வது தூக்கம் வந்தாங்க. நிஜமாக கீறிடுச்சு. அதாவது கையை கீழே போகுதுங்கிறது தெரிஞ்சு இந்த கருங்கல் ஒரு கூர்மையாக இருக்கவங்க இது தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே ரத்தமாக விரலில் கொட்டுறதை பார்த்து ஆண்டவர் ஓடியாது அவருடைய விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் திருமணியில் டிஞ்சர்லாம் வச்சு பஞ்செல்லாம் வச்சு கட்டு போட்டு விட்டாங்க. அதாவது அந்த பொன்னரங்கம் 161 அடி நீளம், 51 அடி அகலம். அவ்வளோ பெரிய பொன்னரங்கம் அந்த இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டும்போது அப்பா ஒரே ஒரு கல் தான் தூக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருக்கு என்ன கருணை பாருங்க. அவங்களே அவங்க திருக்கரத்தால் பிடிச்சி மருந்தெல்லாம் போட்டு தன் பிள்ளைக்கு அடிபட்டது போல உருகி ஓடி வந்து செய்கிறாங்க. அந்த பாக்கியம் அப்பாவுக்கு கிடைச்சிது. அப்புறம் இந்த பொன்னரங்கம் கட்டும்போது சுப்பிரமணியன் செட்டியாருங்கிறவர் தான் கணக்கு பிள்ளைய வச்சுருந்தாங்க. எல்லாம் கணக்கெல்லாம் எழுதும், என்ன சாமான் வாங்குறதுன்னு. அப்பா நிதி மந்திரி. நிதி மந்திரியாக இருந்தால் இவங்க தான் எல்லாம் கணக்கு பார்ப்பாங்க, சரியா இருக்கா. ஒரு தடவை 2 ரூபா குறைஞ்சிது. உடனே அப்பா கணக்கில் 2 ரூபா குறையுது, அது கணக்கு கொடுத்தா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டு சொன்னேன், என்னடா இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டும்போது 2 ரூபா குறைஞ்சா என்னடா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, கணக்குன்னா கணக்கு தான், நீங்கள் அந்த கணக்கை சரியாக காட்டணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த கணக்கு சரியாக வரலன்னா எனக்கு இந்த நிதி மந்திரியே பதவியே வேண்டாம், மந்திரி பதவின்னு சொல்லி இழுப்பில் ஒரு அறுபாடு ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த கத்தி ஒன்று கொடுப்பாங்க தெய்வம் எல்லாருக்கும், மந்திரிகளுக்குலாம். அந்த கத்தியை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த பதவியே வேணாம்னு போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் சுப்பிரமணியன் அவர் செட்டியாரை கூப்பிட்டு எல்லாம் ராத்திரிக்கு உட்காந்து லாந்தர் விளக்கை வச்சுக்கணும் கணக்கு பாடுறா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் அங்கே லாந்தர் விளக்கு தானே, அதை வச்சுக்கிட்டு அவர் கணக்கு பார்த்து 2 ரூபாய்க்கு ஆணி வாங்கின கணக்கை பில்லை கொண்டு கொடுத்தாரு ஆண்டவர். ஆண்டவர் இந்தாடா நீ கேட்ட கணக்கு 2 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி பில்லை கொடுத்தாங்க. அப்பா அதை வாங்கி சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உடனே ஆண்டவர் இந்த கத்தி எப்படி அப்படின்னு திருப்பி கொடுத்த உடனே வாங்கி சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப நேர்மை, ரொம்ப உண்மை, நேர்மை, நாணயம், எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருப்பாங்க. பழங்காலையில் முதல்ல எங்களுக்கு வீடு கிடையாது, இன்னொருத்தர் வீட்டில் தான் ஆண்டவர் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. அப்பா, அம்மா, நான், பாட்டி, நாங்கள் 4 குழந்தைங்க, பாட்டி எல்லாரும். அப்போ திருவிழா வருதுன்னு சொல்லி ஆண்டவர் அம்மா கிட்ட, நீ இருக்கிற வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு, திருவிழாவுக்கு நிறைய கூட்டம் வரும், அவங்களாம் தங்கணும். அப்போ அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு வீட்டில் படுத்துக்கணும், இன்னொரு இடத்துல போய் சமையல் பண்ணணும், இன்னொரு இடத்துல குளிக்கணும். அப்போ அம்மா என்ன செய்வாங்க, இந்த ஒரு கூடையில் சமையலுக்கு வேண்டிய சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, குளிக்கிறதுக்கு வேண்டிய துணியெல்லாம் ஒரு மூட்டை கட்டி கையில் எடுத்துக்கின்னு அந்த கூடையை எடுத்து தலை மேலே வச்சுப்பாங்க, துணி பையன் தூக்கிப்பாங்க. ஒரு பிள்ளை கையில், ஒரு பிள்ளை இடுப்பில், நாங்கள் 2 பேரும் பின்னாடி ஓடுவோம். அம்மா பின்னாடி 4 பேரும் சேர்த்து எல்லோரும் ஒரு பிள்ளைய எடுத்து கூட்டிக்கிட்டு அம்மா ஒரு வீடாக போவாங்க, குளிக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் எல்லோரும் குளிச்சுட்டு அப்புறம் இங்கே சமையல் பண்ணி அங்கேருந்து சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் தங்கியிருக்க வீட்டில் தங்கி அங்கே தான் பசியாரி இப்படியெல்லாம் இருந்தோம். எல்லா இடத்துக்கும் 3 இப்படி பிள்ளைகளையும் கூட்டிக்கின்னு கூடையை தலையில் வச்சுன்னு துணி மூட்டையை தூக்கின்னு போகிறத ஆண்டவர் பார்த்துட்டு பெரியம்மா கிட்ட சாலை திருமாளிகையில் இங்கே பாரு சாலை குறைச்சி போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அம்மா வந்து ரொம்ப சிரிச்சாலாம், குறைச்சி குறைச்சி சாலை குறைச்சி போகிறாங்க. அப்புறம் அம்மா திருமணிக்கு வந்தப்போ எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, என்னத்துக்காக என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, ஆண்டவர் உனக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்ன பேர், சாலை குறைத்தி அப்படின்னு அவங்களுடைய திருப்பாக்கு சாலை குறைத்தின்ற பேர் அவங்களுக்கு கிடச்சிது அம்மாவுக்கு. அது அந்த அந்த இதை எங்கள் அப்பா ஜீவப்பிரயாணம் ஆகி 40ஆம் நாள் ஆலயத்தில் கொண்டாட போகிறதுக்காக இருக்கும்போது வந்து அம்மாவுக்கு அந்த பாட்டு நினைவு வந்தாங்க. 40 வருஷம் கழிச்சு வந்து அந்த பாட்டை நினச்சி ஒரு பாட்டு அம்மாவே எழுதி அவங்களே ராகம் போட்டு பாடினாங்க. அந்த பாட்டு சென்னையிலிருந்து நம் சாலை கூரத்தி வந்தாள், அம்மம்மா நம் சாலை கூரத்தி வந்தாள். கூடுவாஞ்சேரியிலே குறவரை அடக்கிவிட்டு, கூடுவாஞ்சேரியிலே குறவரை அடக்கிவிட்டு, ஊரல் மலை சாலைக்கு உத்தமரை வேண்டி நிற்க, ஊரல் மலை சாலைக்கு உத்தமரை வேண்டி நிற்க, நம் சாலை கூரத்தி வந்தாள், அம்மம்மா அடியா பேர் பெற்ற நம் சாலை கூரத்தி வந்தாள். கலியுக கடையினிலே கணக்கற்ற பேர்களுடன், கலியுக கரையினிலே கணக்கற்ற பேர்களுடன், கல்கி அவதார மூர்த்தியை காணவே அந்த சாலை கூரத்தி வந்தாள், அம்மம்மா நம் சாலை கூரத்தி வந்தாள். இந்த பாட்டை அவங்களே எழுதி தாபம் போட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தெய்வ சந்நிதியில் ஆலயத்தில் 40க்கு பாடணும். அப்போ பழஞ்சாலையில் நல்ல செந்தூரமான மண், செம்மண்ணு பூமி. அதில் அம்மாவுக்கு முதல்ல மதுரையில் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ உடம்பு பூரா அரிக்கும், சொரிஞ்சாங்கன்னா நடுவில் தடி தடியாக வீங்கிக்கும். எவ்வளவோ வைத்தியம் அப்பா பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் சரியே ஆகலை. ஒரு தடவை பழஞ்சாலைக்கு போயிருந்தப்ப ஆண்டவன் எப்பவுமே பாதரட்சியோடு தான் மாந்தோட்டம் பக்கம் நடந்து போவார். அன்னைக்கு பார்த்து பாதரட்சியே அணியாமல் வெறும் திருப்பாதத்தை, அந்த திருப்பாதத்தோடவே அவர் மாந்தோட்டம் பக்கம் நடந்து போனார். அம்மா வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவருக்கு போனதுக்கப்புறம் அவர் திருப்பாதம் பட்ட இடத்துல இருந்த அந்த செம்மண்ணையெல்லாம் அள்ளி புடவையில் வச்சு முந்தானையில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாரு விழுதிட்டு. அப்போ நான் அங்கே தான் ஒரு 6 வயசு 7 வயசு விளையாடிட்டு இருந்தேன், பார்த்தேன் அம்மா மண்ணை அள்ளிட்டு போகிறத. கொண்டு போய் அம்மா என்ன செஞ்சாங்க, புதுசாக ஒரு கடையால் வாங்கி அதில் அந்த காலத்தில் மஸ்லின் துணி அதை வீடு கட்டி அதில் அந்த செம்மண்ணை போட்டு வஸ்திரகாயம் பண்ணாங்க. இப்படியே பண்ணினா அது நைஸாக அடியில் விழுகும், மேலே குறைப்போறோன்னு அந்த மண் நீக்கும். அதை வந்து செந்தூரம் அப்படின்னு அவ அதுக்கு ஒரு நாமம் வச்சு தினமும் இந்த செந்தூரத்தை சாப்பிட்டுட்டு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த செம்மண் அது அவங்க திருப்பாதம் பட்டது, அது செந்தூரம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இந்த மேலாக இருந்த அந்த குறப்பணம் அந்த இதை மண்ணை போட்டு உடம்பு போல தேய்ச்சி குளிச்சாங்களாம். 8 நாளில் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. எவ்வளோ வைத்தியம் பார்த்து சரியாகாதது அவங்களுடைய திருப்பாதம் பட்டது. அந்த திருமண்ணுக்கு அவ்வளவு சக்தி. அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்தால்
அது மருந்துன்னா அது மருந்து மாதிரி தான் அது இருக்கும். மண்ணுன்னு நினைக்கப்படாது. அவங்களுடைய திருப்பாலம் பட்டது அது திருமண். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியுது. குருவின் பாதோதகத்தை பருகி மிஞ்சியதை சிரசில் தெளித்துக் கொண்டு அதனால் நரன் சகல தீர்த்தங்களிலும் மூழ்கியதன் பயனை அடைகின்றான். குருகீதை. அப்புறமும் அம்மா அதைத்தான் மருந்து மாதிரி, யாருக்கு எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைனாலும் அதைத்தான் கொடுப்பாங்க. சரியாயிடும். என்ன வியாதி வந்தாலும் அது செந்தூரத்தை கொடுத்தா சரியாயிடும். அப்புறம் இந்த புதுக்கோட்டை சாலையில் கதிர் அறுத்தாங்க. ஆண்டு உழவுன்னு வயலில் வேலை செய்வாங்க. அப்போ அப்பா அம்மாவும் அப்பா பார்த்தாங்க, ஆண்டவர்களே கதிர் அறுக்கிறாள், நம்மளும் கூட போய் கொஞ்சம் செய்வோம்னு சொல்லி கற்கறி வாழை எடுத்துக்கிட்டு அப்பா போய் கதிர் அறுத்தாங்க. கொஞ்சம் தான் அதில் 2 படி தான் அறுத்தாங்க. அவங்களும் ஆண்டவர் பார்த்துட்டாங்க, டேய் ராஜன், உனக்கு கதிரெல்லாம் அறுக்க தெரியாது, கையை வெட்டிப்பேன், அறுவாடை கீழே போடு அப்படின்னு சத்தம் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு என்னன்னா, ஆண்டவர்களே வேலை செய்கிறாளே, நம்ம சும்மாவா நிற்கிறது, நம்மளும் கொஞ்சம் ஏதாவது செய்வோமேங்கிறதுல மறுபடியும் 2 தடவை அறுத்தாங்க. அவ்வளோதான், விரலை வெட்டிக்கிட்டாங்க. ஒரே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து ஆண்டவர் வந்து மறுபடியும் அவங்க திருக்கரத்தால் அந்த ரத்தத்தை பிடிச்சி அமுக்கி கையை கூட்டிகிட்டு போய் திருமாளிகையில் டீச்சர் போட்டு பஞ்செல்லாம் வச்சு கட்டு போட்டாங்க. அதாவது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க. அப்பாவுக்கு என்னென்னா, அவங்க செய்யும்போது வேலை செய்யும்போது நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம். அதுபோல் எல்லாரும் கதிர்கட்டை தூக்கிட்டு போய் களத்து மேட்டில் போகணும். அப்போ அம்மா என்ன செய்கிறாங்க, அம்மாவுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. இப்போ எல்லாரும் வேலை செய்கிறாங்க, ஆண்டவங்களும் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கதிர்கட்டை எனக்கும் ஒரு கட்டை தூக்கி தலையில் வைங்க, நான் கொண்டு போய் போடுறேன். ஆண்டவர் சொன்னாங்க, உன்னால் முடியாது, இதெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கும், உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னா. இல்லை அம்மா வந்து நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் வெயிக்க, நான் எப்படியாவது தூக்கி போயிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஆண்டவர் தூக்கி வச்சா அவ்வளோதான், ஒரே கழுத்து வலி தாங்களே பயங்கர கனமாக. ஷூ ஏன்டா கேட்டோம், இதை எப்படா தூக்கி கொண்டு போய் களத்து மட்டும் வந்து போடுறது, கீழே போட்டாங்கன்னு நம்மளே போய் கேட்டுட்டு இப்போ முடியலைன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம விடுதிக்கு ஓடி போயிட்டாங்களாம். திரும்பி எங்கே கூப்பிட்டு இன்னொரு கதிர்கட்டை தலையில் வச்சுட போகிறாங்க அப்படிங்கிற பயம். அப்புறம் வழஞ்சாலையில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரே பல்லு வலி, அதாவது கடவா பல்லு கடைசியாக முளைக்கிறதுக்கு வலி எடுத்துருக்கு. அதுதான் எப்போவுமே அப்பாவும் அம்மாவும் திருமாளிகையில் இந்த பொன்னரங்கத்தில் அங்கே தான் இருப்பாங்க. 3 நாளாக போகவே இல்லையா, ஆண்டவர் எங்கே சந்திராவையே காணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சொன்னாங்க, பல்லு வலிக்குது. ஆனால் பல்லு வலிக்க வராமல் இருக்கா, இங்கே வர சொல்லி அப்படின்னா. அப்போ அம்மா போனாங்க, அவங்க சொன்னாங்க, துவரை இலையை எடுத்து அந்த பல்லு மேலே வச்சிங்கன்னா அந்த சதை பிளந்து நல்ல வெது வெதுப்பாக இருக்கும். சதை பிளந்து பல்லு வலி இல்லாமல் வெளியில் வந்துடும் அப்படின்னு. அப்போ பார்த்து அம்மா உள்ளே போய் திருமாளிகையில் துவரை எங்கம்மா கிடைக்குதுனாக்கா, அம்மா சொன்னாங்க, இப்போ ஒன்றும் துவரையெல்லாம் விதைக்கலையே, துவரை செடியெல்லாம் கிடையாது, எங்கேருந்து இடம் கிடைக்கும், சரி நீ எதுக்கும் மாந்தோட்டம் கொண்டு போய் பாரு, இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னா. அதே போல் அம்மா போய் நெடுக மாந்தோட்டத்தில் ரொம்ப தூரம் புதரெல்லாம் தேடி எங்கேயோ உள்ளையெல்லாம் தேடி ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நிஜமும் ஒரே ஒரு துவரை செடி அங்கே முளைச்சிருந்துதான். அதில் இருக்க இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து கழுவிட்டு பல்லு மேலே வச்ச உடனே வெது வெதுப்பாக இருந்து அந்த பல்லு வந்து சதை பிளந்து பல்லு வெளியில் வந்துருச்சான், வலியே இல்லாமல். அதாவது ஆண்டவர் வந்து அம்மாவுக்காக அந்த ஒரே ஒரு துவரை செடியை முளைக்க வச்சிருக்காங்க. எங்கள் பாட்டி, அப்பா அந்த பாட்டி வந்து ரொம்ப தெய்வத்து மேலே ரொம்ப பக்தி. அவரும் 3 பாட்டியுமே உபதேசம் வாங்கியிருக்காங்க, பாத தீட்சைலாம் வாங்கியிருக்காங்க. இது திருமாளிகையில் ஆண்டவர் அமர்ந்திருந்தா எங்கள் பாட்டி வந்து சுற்றி ஆண்டவரை சுற்றி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க பெரியம்மா கிட்ட, என்ன என்னடி இவ
என்ன ஆலயத்துக்கே வந்து போக விட மாட்டா போட்டிருக்க, சுற்றிக்கிட்டே இருக்காளே அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க சுற்றி சுற்றி கும்பிடுவாங்க. பழஞ்சாலையில் இருக்கப்போ பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு ஆசை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டப்போ, சரி பொங்கல் செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னா. அப்போ ஒரு 6 பேர் பெண்கள் வந்து அந்த திருமாளிகை பக்கத்தில் ஒரு காலி இடம் இருந்தது, அங்கே போய் வச்சாங்க. அம்மா என்ன செஞ்சாங்க, 2 அடுப்பு வச்சு 2 பொங்கல் 2 பானை வச்சு, ஒன்று வந்து தெய்வத்துக்கு, ஒன்று வந்து நமக்கு ஆண்டவர்களுக்குன்னு ஒரு பானை அப்படின்னு வச்சு அதை வந்து பாட்டியை அடுப்பு எரிக்க வச்சாங்க. அம்மா வச்ச பானை ஆண்டவர்களுக்குன்னு வச்சாங்க, பாட்டி எரிக்க சொன்ன பானை வந்து எங்கள் குடும்பத்துக்குன்னு வச்சாங்க. அம்மா நிறைய விறகு போட்டு எரிக்கிறாங்க. பாட்டி ஒன்றுமே சரியாகவே எரிக்கலை. ஆனால் அந்த பானை முதல்ல பொங்கிடுச்சு. உடனே அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், என்ன அது ஆண்டவர்களுக்காக வச்சது பொங்கலையே, முதல்ல நம்ம வீட்டு பொங்கல் பொங்கிடுச்சேன்னு சொல்லி மனசு வருத்தமாக இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் வந்தப்போ, என்ன சந்திரா, எல்லாரும் ஒரு அடுப்பு ஒரு பானை பொங்க பானை வச்சுன்னா நீ மட்டும் 2 அடுப்பு 2 பொங்க பானை வச்சுருக்கியேன்னு கேட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்கன்னா, ஆண்டவர்களே, உங்களுக்காக ஒரு பொங்கல் எங்களுக்காக ஒரு பொங்கல் வச்சேன், அதில் எங்கள் பொங்கலும் முதல்ல பொங்கிடுச்சு அப்படி. அப்போ ஆண்டவர் சொன்னாங்கன்னா, ராஜனும் நீயும் உங்களுக்கென்று நினையாமல் பிறருக்கென்றே செய்கிறீர்கள், உனக்கென்று நினையாமல் எனக்கென்று செய்தாய் அல்லவா, அதனால் உன்னுடையதுதான் என் பொங்கல் அப்படின்னு திருவாய்மொழிந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். ஆண்டவர் வந்து இதுதான் முதல் பொங்கல், அது அவளுடைய பொங்கல்னு சொல்லிட்டாங்க, முதல் பொங்கல் அது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அம்மா வச்சது தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய பொங்கல் தான் என்னுடைய பொங்கல் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா. அதான் முதல்ல துவங்கிய அந்த 6 பொங்கலும் ஆயிரக்கணக்கில் பெருகி மலரும் என திருவாய் மலர்ந்தருளினார்கள். அன்னைக்கு 6 பேர் வச்சது இன்னைக்கு 6ஆ பெருகி ஆயிரக்கணக்காக சாலையில் பொங்கல் பானை வச்சு எல்லாரும் பொங்கல் கொண்டாடணும். அன்று முதல் பழஞ்சாலையில் 6 பேரால் துவங்கிய பொங்கல் திருநாள் இன்று 6ஆக பெரிய 1000 பொங்கப் பானைகளில் பொங்கல் திருவிழாவாக மெய்வழிச்சாலையில் கொண்டாடப்படுகிறது. பழஞ்சாலையில் இருக்கும்போது ஒரு திருவிழா வந்தது. அப்போ ஆண்டவன் வந்து எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் இருக்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சமயம் பார்த்து எங்கள் அப்பா வந்து வெளியூருக்கு 2 மாதத்துக்கு வெளியூருக்கு பம்பாய்க்கு போயிட்டாங்க வேலையாக. நாங்களும் பாட்டியும் நாங்கள் தான் இருந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க, எப்படி மாமியார் பிள்ளைகள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு எங்கே போகிறது, எங்கே போய் தங்குறது ஆண்டவர்களே. ஆண்டவர் சொன்னாங்கன்னா, ராஜன் வந்து இந்த கடைசியாக தென்கோடியில் இருக்க நிலத்தை கேட்டான், அங்கே ஒரு வீடை கட்டிப்பிடுவோம், நீ அங்கே போயிடு அப்படின்னா. அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே இது என்னது, அவங்க ஊரில் இல்லாதப்ப நான் எப்படி வீடு கட்டுறது, அது என்ன ஆகும், பின்னாடி ஒரு வீடை கட்டிடுவோம், முன்னாடி அவங்க கட்டிக்கிட்டோம். அம்மா நினச்சாங்களாம். சரி ஆண்டவர் சொன்னாங்க, இதான் பின்ன எப்படி எங்கே போய் தங்குவீங்க எல்லாரும், திருவிழா சமயத்தில் எனக்கு இந்த வீடு வேணுமே அப்படின்னா. உடனே அம்மா நினச்சாங்க, சரி அந்த நிலத்துல முன்பக்கம் அப்பா கட்டிக்கிட்டாங்க, பின்னாடி ஒரே ஒரு அறையும் 2 பக்கம் 2 தாழ்வாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆண்டவர் சொன்னாங்க, அது அவ்வளோ அது 200 ரூபா தான் ஆகும். அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு கருங்கல்லால் செவுரு மேலே சீமை ஓடு இவ்வளவும் போடுறதுக்கு 200 ரூபா தான் ஆகும். அதை கேட்டுட்டு அம்மா சரி அப்போ ஆண்டவர் சொல்கிறாள் பேசாமல் கட்டிடுவோம், 300 ரூபா 1940ஆம் வருடம் அந்த வீடு கட்ட 300 ரூபாயாம் அப்படின்னு ஆண்டவர்களே நீங்கள் கட்டி படித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி சரி என்ன வீடு கட்டியாச்சு. ஊரில் இருந்து அப்பா வந்தார். வந்துட்டு அது எப்படி நான் ஊரில் இல்லாத சமயம் நீ வீடு கட்டுவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு நான் எங்கே இருக்கிறது, இந்த ஆண்டவங்க காலி பண்ண சொல்கிறாங்களே, அவங்க தான் நீ அந்த நிலத்துல வீடு கட்ட சொன்னாங்க, அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி
இன்னும் தைரியம் இருந்தாலும் நான் இல்லாதப்ப நீ எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே திருமலைக்கு போய் ஆண்டவர்கிட்ட அது என்னது நான் என் ஊரில் இல்லாதப்போ அவன் வீடு கட்டியிருக்காளே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னானா, ஆமாடா அவன் தாண்டா வீடு கட்ட சொன்னான் அப்படின்ட்டாளாம். ஆனால் அது எப்படி சொல்லுவா, நான் வந்தப்பறம் என்கிட்ட கேட்டுக்கிட்டுன்னா அவள் கட்டணுமாவா அப்படின்னா நான் அந்த வீட்டுக்கு நான் குடி வர மாட்டேன், அவள் கட்டின வீட்டில் அவளே இருக்கட்டும் அப்படின்னா. அப்புறம் ஆண்டவங்க கோபம் வச்சு என்னடா இப்போ சொல்கிற, அப்போ அந்த வீட்டை நான் தான் கட்டினேன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ ஆண்டவர் வந்து நீங்கள் என்னம்மா அவள் கட்டினாங்கிறீங்க, அவளை கேட்டா நீங்கள் கட்ட சொன்னீங்கிறீங்க அப்படின்றா அப்படின்னா. இப்போ நான் தாண்டா கட்டினேன் வரியா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் அவங்க என்னை கேட்காம கட்டினதுனால அவளே குடியிருக்கட்டும்னு சொல்லிட்டு கோபமாக வந்து அங்கேருந்து அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டாங்க. நாள் பூரா சாப்பிடல, ஒன்றும் இல்லை. அம்மா கெஞ்சுறாங்க அப்பாவை, அப்பா அசையலை. அன்னைக்கு கார்த்திகை தீபம் சாயங்காலம் வரையிலும் ஆண்டவங்க பார்த்தாங்க. இப்போ அவங்களும் எழுந்து வர்றாப்புல தெரியல. அப்பாட்ட வந்து அப்பா வந்தப்போ அப்பாட்ட சொன்னாங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபம் கிரகப்பிரவேசம் பண்ணிடலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆனால் அப்பா வந்து நான் அதெல்லாம் வரமாட்டேன், அவள் கட்டின வீட்டில் அவளே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் பார்த்தாங்க சாயங்காலம் வரையிலும். அப்பா அசையவே அந்த இடத்துலையே உட்காந்துருந்தாங்க. என்ன செய்தா, ஆண்டவர் லாந்தர் விளக்கு எடுத்துக்கணும், கையில் ஒரு கம்பு எடுத்துக்கணும், மணிமதி நாச்சார் எல்லாரையும் அனந்தர்கள் எல்லாரையும் அண்ணா அவங்க எல்லாரையும் வாங்கடா எல்லாரும் நான் கட்டின வீட்டுக்கு நானே குடி போகிறேன் அப்படின்னு சொல்லி லாந்தர் எடுத்துக்கணும் குருன்னு நடந்து வேகமாக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு அப்பா பார்த்தாங்க, இவங்களே போகிறாங்க குடியேறதுக்கு அப்படின்னு சொல்லி மெதுவாக பார்த்தாங்க. மெதுவாக இறங்கினாங்க, கீழே இறங்கி மெதுவாக நடந்து வந்தாங்க. ஆண்டவர் அங்கே வந்து சந்திரா உண்மையாளாச்சு, நான் கட்டின வீட்டுக்கு நான் குடி வந்துட்டேன், பாலை காய்ச்சுங்க எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு. அப்போ இளைய நாச்சியார் சின்ன வயசு அவங்க வந்து ராஜனன்னா ஒரு முரடு, நீங்கள் பாலை காய்ச்சினா அவங்க குடிக்க மாட்டாங்க, கொண்டாங்க நான் காய்ச்சுறேன் அப்படின்னு பாலை காய்ச்சி கல்கட்டெல்லாம் போட்டு பால் காய்ச்சி பெரியம்மாட்ட கொடுத்து அம்மாட்ட கொடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து வாங்கடா நான் கட்டின வீட்டுக்கு நான் குடியேறிட்டேன், எல்லாரும் பால் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் கையை ஏந்தி எல்லாரும் பால் வாங்கினாங்க. அப்பா அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக கையை நீட்டினாங்க. அப்பாவும் உடனே ஆண்டவர் சிரிச்சிங்கன்னு பாலை ஊற்றுனாங்க. உடனே வாங்கி குடிச்சிட்டு காணிக்கையை அவங்க திருப்பாதத்தில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. வந்து நுழைஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், சந்திரா உமையா நான் கட்டின வீட்டில் நான் குடி வந்துட்டேன், நீங்களாம் நீயும் பிள்ளையெல்லாம் எல்லாரும் குடியிருங்க, உமையாச்சு எல்லாரும் நீங்கள்லாம் குடியிருங்க அப்படின்னாங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு என்னடா இவங்களே போய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருவருன்னு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதாவது அவங்க ஊரில் இல்லாத நேரம் இவங்களே வீடு கட்ட சொல்லி அதுக்கப்புறம் இவங்களே அதை வந்து இவங்களே வந்து குடியேறி அப்பா வந்து அவ வழிக்கு கொண்டு வந்தது. அதெல்லாம் அவங்களுடைய திருவிளையாடல்கள், அத்தனையும் அவளுடைய திருவிளையாடல்கள். அப்புறம் அம்மா சொன்னாங்க, வீட்டு தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொன்னரங்கத்துக்கு வந்து தண்ணி எடுக்கிறது வீட்டு பக்கத்துலேயே கிணறு வந்தால் இப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இந்த நேரமும் அப்பா ஊரில் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு வந்து இப்படியே நெடுக பார்த்தாங்க. அவங்களுக்கு ஊற்றி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும் இல்லை. இப்படியே பார்த்துட்டு ஒரு இளந்தஞ்செடி இருந்தது வீட்டுக்கு பின்னாடியே. அந்த இளந்தஞ்செடி பக்கத்தில் ஆண்டவர் சொன்னாங்க அம்மா கிட்ட, இந்த இடத்துல நல்ல ஊத்து இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு கிட்டத்தில், இங்கே ஒரு பாறாங்கல்ல தூக்கி வெயி அடையாளத்துக்கு, அதுக்கப்புறம் கிணறு இங்கேயே எடுத்துடலாம். அப்போ அப்புறம் அந்த தடவை அம்மா என்ன செஞ்சாங்க, அது மாதிரி பண்ணிட்டானா அம்மாவா கிணறு எடுக்கலை. அப்புறம் அதை தண்ணியில் சமையல் பண்ணி அப்பா சாப்பிட மாட்டேன்னா மறுபடியும் சமாதானம் பண்ண ஆண்டவர் தான் வரணும். அதனால பேசாத இருந்தாங்க. அப்பா ஊரில் இருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லி இந்த இடத்துல நல்ல தண்ணீர், அப்படியா நல்ல தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு கிணறு மட்டும் சதுரமாக இருக்கும், எல்லார் வீட்டு கிணறும் வட்டமாக இருக்கும். அங்கே எங்கள் வீட்டு கிணறு மட்டும் சதுரமாக இருக்கும். தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் இருந்து அப்ரஹாம்
நிறைய மலையா வந்தது மைக்கா. அதை எடுத்து அப்படி கண்டுபிடிச்சு அதை இவ்வளோ மலையா குவிஞ்சு கிடக்கும். இந்த அது ஏதாவது மைக்கா அப்ரகம் மைக்கா இல்லை, அது மலையா கிடக்கும். அதாவது இந்த திருவாக்கு என்ன வந்ததுன்னா, இளந்தஞ்செடி எந்த இடத்துல முளைச்சிருக்குதோ அந்த இடத்துல நல்ல ஊற்று இருக்குது, நல்ல தண்ணி அருமையா இருக்கும். இவ்வளோ நல்ல தண்ணி இருக்கும். பழஞ்சாலையில நிலாச்சோறு உண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்த சந்திரவட்ட சிலாசனம் இருக்கும். பொன்னாரங்கத்துக்கும் திருமாளிகைக்கும் நடுவில் சந்திரவட்ட சிலாசனம். அதில் அமர்ந்து ஆண்டவர் கேட்பாங்க, எல்லாரும் நிலாச்சோறு உண்ணலான்ட்டு. இரவில் நல்ல பௌர்ணமி நிலவில் எல்லாரும் வட்டமாக, ஆண்கள் ஒரு வட்டம், பெண்கள் ஒரு வட்டம், பிள்ளைகள் ஒரு வட்டம், ஆண்டவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பொன்னாரங்க கும்மியை பாடி எல்லாரும் கும்மி கொட்டுவோம். கும்மி கொட்டி அப்புறம் நான் பெரிய அண்டாவில் பெரிய பிள்ளைன்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் சமையல் பண்ணி வந்து வைப்பார். ஒரே ஒரு சாம்பார் சாதம் தான், நல்லா இருக்கும். ஆண்டவர் இலையெல்லாம் இருக்காதுங்க, ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவருடைய கையில் உருட்டி எல்லார் கையிலையும் கொடுப்பாங்க. ராத்திரி 12 மணி ஆயிடும் பசியாகிறதுக்கு. நல்லா கும்பியெல்லாம் அடித்து பாட்டு பாடி ஆடி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க திருக்கரத்தாலேயே எல்லாரும் பசியாகும். அவங்களும் எங்களோட உட்காந்து பசியாடுவாங்க. அந்த மாதிரி இறைவனோடவே கூட இருந்து பசியான ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அவங்க திருக்கரத்தால் அமுது வாங்கி பசியாடணும்.